இவ்வளவு நாளா ஃப்ராட் பண்ண, ஆனா இன்னைக்கு படம் எடுக்கிறக்கா வாத்தியாரே கொலைகாரன்ற நான் கொலை பண்ண போந்த பாத்தியா நீ? ஆமா, என் ஃப்ராட் தான். எதனால? முன்னாலேயோ முட்டாள்தனால கண்டிப்புனாலேயோ சின்ன வயசுல கதை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டேன். இப்ப வரைக்கும் படிப்புன்னு என் கதை விட்டுனுக்கிறேன். காய்ச்சல் இருந்தா கூட ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவேன். ஃபெயில் ஆனா மொட்டை அடிப்பேன். நீ சூட வச்சுதான் கூட அந்த வழியா இருக்குங்க. எல்லாரும் என் ஊர்ல மேக்ஸ் மட்டும் சயின்ஸ் மட்டும் இருக்க போறாங்க. அந்த வழி இன்னும் ஆறாம் தான் எனக்கு. சைக்கிள் கீழே விட்டா சைக்கிள் தூக்கத்துக்கு ஓடி வருவேன். அந்த சைக்கிள் மேல வச்சு பஸ்தாவது என் மேல ஒரு பர்சன்டாவது வச்சுப்பேன். நல்ல வேலை, உனக்கு இன்னொரு குழந்தைலாம் பிறக்கல. அது பிறந்துச்சுன்னா இன்னும் அதையும் டார்ச்சர் பண்ணி கொண்டு இருப்பேன். நானும் என் உன்னை இன்ஜினியரிங் படிக்க வைக்க சொன்னேன். அது வேணாம் தான் என் கையை வச்சுக்கினேன். ஆனா கையை வச்சிருந்தா கூட எக்ஸாம் எழுதுறதுக்கு போய் விட்டேன். ஒரு வார்த்தை வலி எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். வாட்டி அம்மா கையால திட்டியா சாப்பிடுங்க. ஆனா அப்போ கூட மார்க் எவ்வளோ, எக்ஸாம் எவ்வளோ தான் ஏன் கேட்டுருக்கு. ஒரு வாட்டி சாப்பிட்டுருக்கேன்னு கேட்டுருக்கேன். சீனிவாஸ் வாங்குற நேரம் மூட்டு தான் நான் வந்து சொன்னேன். அப்பயே பரவாயில்லடா, நீ இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் ஏன் எவ்வளோலாம். அதை விட்டுட்டு ஒரு பைக்ல அனுப்பிட்டு நீ இந்த மாதிரி தானே ஆகுன்னு சொல்ற. நீலாம் மனுஷனையா? யோ, நீ இது வரைக்கும் எனக்கு என்ன ஏன் பண்ணிருக்கிறேன்? இந்த உலகமே இடிஞ்சு வைத்தாலும் நான் இன்ஜினியர் ஆகணும். நீ வாங்கின எஜுகேஷனோட நான் கட்டணும். அது எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். ஐயோ, சினிமால தோக்குற 999 பேரை மட்டும் தான் நீ பாக்குறேன். நான் ஜெயிக்கிறேன், நான் ஒருத்தனா பாக்குறேன். ஆனா ஒரு வாட்டியாவது நீ எனக்கு ஃப்ரெண்ட்லியா தோல் மேல கை போட்டுட்டு ஒரு அப்பாவா இருந்திருக்கியா? யோ, நீ சரியான சாடிஸ்யா.